திருநெல்வேலி வள்ளியூர் ஏபி காலனி கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர் அர்ஜுனன். ஓய்வு பெற்ற மின்வாரிய என்ஜினியர். இவரது மனைவி ருக்மணி, வயது 66. சுந்தரம் மற்றும் செந்தில் என்ற மகன்களும் சுந்தரி என்ற மகளும் உள்ளனர். சுந்தரி நெல்லையில் கணவருடன் வசித்து வருகிறார். சென்னையில் வேலை பார்த்து வரும் செந்தில் அங்கு குடும்பத்துடன் வசிக்கிறார். சொந்த ஊரில் சுந்தரம் வசிக்கிறார். இந்த சூழலில் 40 நாட்களுக்கு முன் அர்ஜுனன் இறந்துவிட்டார். சுந்தரம் தினமும் காலை தாய் ருக்மணிக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு வேலைக்கு செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. இன்று காலை சுந்தரம் சென்றபோது நீண்ட நேரம் கூப்பிட்டும் ருக்மணி கதவை திறக்கவில்லை. காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து பின்வாசலுக்கு சென்றுள்ளார். அங்கு கதவு திறந்த நிலையில் இருந்ததால் சந்தேகத்துடன் உள்ளே சென்றார். அப்போது ருக்மணி குப்புற விழுந்த நிலையில் இறந்து கிடந்தார். அவரது கழுத்தில் கையில் அணிந்திருந்த சுமார் 10 பவுன் நகைகள் மாயமாகியிருந்தது. அதிர்ச்சியடைந்த சுந்தரம் வள்ளியூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். டிஎஸ்பி வெங்கடேசன், இன்ஸ்பெக்டர் நவீன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து தடயங்களை கைப்பற்றினர். ருக்மணி உடலை மீட்டு பாளை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல் கட்ட விசாரணையில் வீட்டின் பின்புறமாக நுழைந்த ஆசாமிகள் நகை பறிக்கும் முயற்சியில் ருக்மணியை தாக்கி கீழே தள்ளியிருக்கலாம் என கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து கொலைக்கான பின்னணி குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர்.